ஹலோ காய்ஸ், இப்போ வந்து யானைமலைக்கிட்ட வந்தாச்சு. இந்த பாதை வழியாக தான் மேலே போகணும். அநேகமாக குரங்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. பாப்பா முன்னாடி இருந்துச்சான். இப்போ வந்து இதில் வந்து ஷூலாம் போட்டு போகக்கூடாது. வந்தீங்கன்னா அங்கிட்டு கழட்டி வச்சுட்டு ஏறுங்க. வெறுங்காலில் தான் ஏற போகிறேன். பார்த்துக்கோங்க. பார்க்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இங்கே ஏதோ ஒரு சிலை இது மாதிரி இருக்கு. கொஞ்சம் இதாக தான் இருக்கு. கரெக்டு முரட்டா. இங்கிட்டு கொஞ்சம் படி நல்லா இருக்கு. இந்த வழியாக தான் உள்ளே போகணும். இதில் தான் ஏற போகிறோம். கேட்டே பாய்த்தோம் அந்த மாதிரி தான் இருக்கு. பூரா கொஞ்சம் ஆடிட்டு தான் இருக்கு கம்பி. வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. சரியா? ஆஹா, எல்லாம் கொஞ்சம் ஹைட்டா இருக்குங்க. ரொம்ப காலில் எதுவும் இடிச்சிடாம இந்த பாறை பூரா ஷார்ப்பா இருக்கு எட்ஜெலாம். அதனால பார்த்து வரும்போது கொஞ்சம் கீழேயும் பார்த்துக்கோங்க. காய்ச்சி இப்போ வந்து இலை உதிரி காலனால இலை பூரா உதிர்ந்துருக்கு. வெயிலில் வந்தீங்கன்னா ரொம்ப வெக்கையாதான் இருக்கும். சொல்லிட்டேன், நீங்கள் வர்றதுன்னா சீக்கிரமே வர்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க. அதனாலதான் 4 மணிக்கே கிளம்பி என் டீமை கூட்டிட்டு நான் வந்துட்டேன். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? வாங்க போவோம் மேலே. கம்பிலாம் ஆடிக்கிட்டு இருக்கலாம், பிடிக்காதியோ தயவு செஞ்சு. இப்படியே போகுது, சிக்ஸாக்கா போகுது. இப்போ வந்து நம்ம யானைமலையில் கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருக்கோம். வியூ சூப்பராக இருக்குது. நான் பார்த்த வியூவை நீங்களும் பாருங்கள். இங்கே பாருங்கள், மதுரையோட அழகை பாருங்கள். ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? இங்கே பூராமே ஷூ வரும்பா இருக்குது. வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. பின்னாடி வந்த பாதையுமே ஜிக்ஸாக்காக தான் இருக்குது டோட்டலாகவே. மேலேருந்து என்னமோ உழுகுது. விதையா குரங்கு இருக்குமோன்னு பயமாக இருக்குங்க. ஏன்னா பிரான்மல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. கைஸ் இதை பார்த்தீங்கன்னா உள்ள ஏதோ சிவசிவான்னு எழுதியிருக்கோம். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. சின்ன குகை மாதிரி இருக்கு கைஸ். மேலதான் பெரிய குகைலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இங்கிட்டு இப்போ வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேரோ மார்க் போட்டிருப்பாங்க. முக்கால்வாசி மலைகளில் இது இருக்கும். இதை பார்த்து நீங்கள் அதுபடி போனாலே போயிடலாம். கைஸ் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா முரட்டு இது பள்ளத்தாக்கு மாதிரி சுற்றி வீடுகளாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். வியூவே அவ்வளோ அழகாக இருக்குது சன்ரைஸுக்கு. அதுக்கும் சரி வாங்க மேலே போகலாம். நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம அழகை ரசிக்கிறதுல நம்மளை அடிச்சுக்க முடியாது. வந்து வெயில் இப்போ அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த புல்லாம் வாடி போய் கிடக்கு மழை தண்ணி இல்லாமல். போக போக வெயில் கொளுத்திரும்னு நினைக்கிறேன். ஏறிக்கிட்டு இருக்கோம். வியூ இந்த வீடு தாங்க. முன்னாடிலாம் வீடு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும் போல. வாங்க போவோம். இப்போ வந்து இந்த படிக்கட்டு ஒன்று இருக்குது சைடில். அதில் தான் ஏற போகிறோம். படிக்கட்டு கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமாக வந்து இருக்குது. ஏன்னா இவ்வளோ உயரத்தில் இந்த இரும்பு கம்பியை நம்பி தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கிட்டு வந்து குறுகலான படியாக தான் இருக்குது. இந்த குறுகலான படியில் இங்கிட்டு எந்த பிடிமானமுமே இல்லை. இங்கிட்டு கொஞ்சம் கையை வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறுங்க. விளையாட்டுக்கு சொல்ல எல்லா மலையிலையும் சொல்கிறது அதுதான், கேர்ஃபுல்லாக ஏறணும் மலை. விளையாட்டு இல்லை காய்ஸ். இந்த இடத்துல வந்து செதுக்குனது படி மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் காலை வச்சு வரலாம். ஆனால் மழை காலத்தில் கொஞ்சம் வழுக்கும். லோ சுகர் வேற வந்துட்டியும். ஆனால் அனுப்பிச்சிட்டிங்க, பார்த்து வாங்க காய்ஸ். ரொம்ப அட்வென்ச்சராக தான் போயிட்டுருக்கு. வெயில் வேற போய் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வழியாக தான் போகணும். ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணியே தான் போகிறேன். நீங்கள் வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணியே வாங்க. நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆரோ மார்க்கு இங்கிட்டு காட்டுது. அப்போ இங்கிட்டு தான் போகணும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? முள்வேலி மாதிரி போட்டிருக்கு. ஏதோ குகை மாதிரி இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இங்கிட்டு பூரா முள்வேலியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மலைக்கு வரீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். எவ்வளோக்கு எவ்வளோ அழகு இருக்கோ அந்தளவுக்கு ஆபத்து இருக்குது. ஏன்னா நீங்கள் விளையாட்டுத்தனமாக ஏறிங்கன்னா லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கூட லைஃபே போயிடும். அதனால் யாராவது வந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆள் யாரையாவது கூட்டிகிட்டு வாங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. வந்து அந்த சமணர் குகைக்கு தான் வந்திருக்கோம். அந்த சமணர் படுக்கை உள்ள அந்த குகைக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ பள்ளம் மாதிரி இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சரியாக தெரில.
மேபி தண்ணி எதுவும் ஸ்டோர் பண்ணுவாங்க என்னன்னு எனக்கு சரியா தெரில. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த சிஸ்டத்தை வந்து நீங்கள் எல்லா இதுலேயுமே பார்க்கலாம். குகைக்கு போனீங்கன்னா இங்கே எல்லா இதுலேயுமே பார்க்கலாம். அது என்னன்னா மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செதுக்கி விட்டுருக்காங்க. பழைய காலத்து டெக்னிக் எப்படின்னு பாருங்க. அந்த தண்ணி பூரா இதில் வடிஞ்சிரும், உள்ளே போகாது. இது எல்லா குகையிலையுமே நீங்கள் இதை பார்க்கலாம். அந்த மாதிரி இதை இது என்னடா கான்செப்ட்? வாங்க உள்ளே போகலாம். ரொம்ப குனிஞ்சதான் போகிற மாதிரி இருக்கு. தெரியுறேன் நான் கேமராவில். இதுதான் சமணர் படுக்கை guys. இங்கே தான் அவங்க அந்த பெட்டு மாதிரி இருக்கு பாருங்க. கல்லுலேயே எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்க. இதில் வந்து தலை வச்சு படுக்கிற மாதிரி இருந்தா இதுலலாம் தலை வச்சு அப்படியே தூங்கலாம். சூப்பராக இருக்கு. மழை பெஞ்சாலும் நல்ல வெயில் அடித்தாலும் உள்ள ஒரு கூலிங் இருக்கும். ஆனால் ரொம்ப குறுகலாக தான் இருக்குது. தூங்குறதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம நிமிர கூட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிமிந்தா தலை தட்டும். சரி வாங்க மேலே போகலாம். இதில் பூரா கைஸ் உங்கள் பில்டப் ஆகியோட நிலைமையை பாருங்க. இப்படிலாம் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்னோட கேமராமேன் தான் கொடூரமாக எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா அவர் கொஞ்சம் ஹைட்டு, தலை தட்டும். இதை பார்த்தீங்கன்னா கூட கல்வெட்டு போல ஏதோ நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த காலத்துல முன்னோர்கள் அப்படின்ட்டு பார்த்தா இதுல பூரா இன்சியலை போட்டு எழுதி வச்சிருக்காங்க. ஒரே கூத்ததாங்க இருக்கு. இது வந்து பாதுகாக்காம அழிக்கிறாங்க. அதுதான் பெரிய இதா இருக்கு. இப்படி பேர் எழுதி வைக்கிறதுனால இது பூராமே என்னன்னே தெரியாம போயிடும் அடுத்து வரவங்களுக்கு. அது நினைச்சாத கவலையா இருக்கு. இனிமே வந்து யாரும் எழுதாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். இங்க பாருங்க சிகரெட், இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல வந்து இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க கைஸ். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கக்கூடாது. ஏன்னா பார்த்தா கொஞ்சம் பேனிக் ஆகும். அதனால பார்க்காம இருங்க. அது ரொம்ப வழுக்குது. பார்த்து இந்த பாறைகளை பிடிச்சிட்டு நான் வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இதை பிடிக்கும் போது நமக்கு ஒரு தைரியம் கிடைக்குது. நான் வலிக்கிட்டு போயிடுச்சுன்னா போச்சு, ஒரு மஞ்சு முள் பைஸ் மாதிரி ஆயிப்போம். இங்கிட்டலாம் ஏதோ புடவை மாதிரி இருக்கு. இதுக்குள்ள இறங்கி இப்படி சேஃப்டியாகவும் போகலாம். ஏன்னா வித்தியாசமா போறேன்னு பார்க்காதீங்க. வேற என்ன பண்றது, இப்படிலாம் இருந்து ஏற வேண்டியது இருக்கு. வாய்ஸ் அதாவது என்னன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் புடிமானத்துக்கு ஒண்ணுமே இல்லை. இதை வந்து விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலேயே சொல்றேன். வரும்போது இந்த ஓரத்தை ஒட்டியே வரணும். அங்கிட்டு பார்க்கவே கூடாது. பார்த்தீங்கன்னா பயம் வந்துடும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா. ஒன்னொரு ஐடியா சொல்றேன். இப்படியே கூட போங்க. இப்படியே கையை வச்சுக்கிட்டு இங்கிட்டு பாறையை பார்த்துட்டே போனா கூட போயிடலாம். அப்படி முடியல, அப்படி உக்காந்துக்குங்க. உக்காந்துட்டு இதான் பெஸ்ட்டு. பார்க்கறதுக்கு காமெடியாக தெரியும், ஆனால் வந்து லைஃப் மேட்ரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஏன்னா வழுக்குச்சுன்னா டேரெக்டாக கீழே தான். அந்த வீடு தெரியுதா, அந்த ஆட்டோலேயே போய் உட்காந்துருவீங்க. சறுக்கிட்டு போனீங்கன்னா ஆட்டோவில் உட்காந்துருவீங்க. அப்படியே ஆட்டோக்காரர் ஏற்றிட்டு போயிடுவாப்புல. அடையாங்க பார்த்து வாங்க. இந்த மாதிரிலாம் கொடூரமாக நான் வீடியோ பண்ணி போகிறது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்காகவும் தான். உங்களில் ஒரு ஆளாக நினச்சி நம்மளே எப்படி ஆதரவு கொடுத்து பெரிய யூடியூபர் ஆக்கி விட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நிறையா வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டடாகிற? ஏன் ரிஸ்க் தான் இது. வந்து காமெடிக்கு சொல்ல, இது என்னோட கேமராமேன் என் டீமு தான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஏன்னா நான் பேசிட்டு போகிறது ஓகே, ஆனால் அவங்க சேஃப்டியை பார்த்துக்கிட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு நிறையா, ஏன்னா அவங்கள இந்த இடத்துல நம்ம சொல்லி தான் ஆகணும். இந்த விஷயத்த கோபமாக பேசிட்டு வேகமாக போயிடல மாட்டேன். நேராக பயம் அதிகமாகும். சீக்கிரமாக பேசுங்க. எல்லாருக்கான கிரெடிட்ஸை நம்ம கொடுத்துடணும் கைஸ். எனக்கே பயமாக தான் இருக்குது. வேட்டையாபுரம் அரண்மனை மாதிரி நம்மளாம் இருக்குது கைஸ். அதில் கூட பேய் தான் இருக்கும். இதில் அதில் பாதாளம்லாம் இருக்குது கைஸ். இது வந்து இந்த யானை கண்ணில் இருக்க அந்த சுனை தண்ணியை நான் குடிச்சு பார்க்க போகிறேன். எல்லாருமே இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து தெளிவில்லாத மாதிரி இருக்குது. ஆனால் பிடிச்சோம்னா தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்குது. உண்மையிலே மினரல் வாட்டர் மாதிரி தாங்க இருக்குது. நான் தான் கண்டிப்பாக அந்த தண்ணியை பிடிச்சி குடிச்சு பாருங்கள். உள்ளேருந்து வருது அந்த தண்ணி. உள்ளே அப்படி ஸ்ட்ரீட்டாக போகுது குகை மாதிரி. அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. நல்லா தான் இருக்குது தண்ணி. சரி, இந்த கேன் இங்கே தான் இருந்துச்சு, இருக்கட்டும். வரவங்க அடுத்து யாராவது பிடிச்சி குடிச்சுக்குருவாங்க. சரி வாங்க போகலாம்.
இதுதான் சங்கிலி படிக்கட்டு. இதுக்கு பின்னாடி எந்த புடிமானமுமே இல்லை. ஏன் டேஞ்சர் இந்த மலையை சொல்கிறோம்னா இது ஒன்று தான். மற்றதில் கூட ஏறி வந்துடலாம். என் முன்னாடி தான் இருந்திருக்கு கம்பி மாரிலாம், அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே பிடுங்கிருச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் கைஸுங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வரலாம், வந்தீங்கனாலுமே இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். இறங்கும் போதுமே பார்த்து இறங்கணும். ஏறுறதோட இறங்குறது ரொம்ப ரொம்ப 200% பார்த்து இறங்கணும். சரி வந்தாச்சு, இப்போ நான் அங்கிட்டு போகிறேன். அந்த சங்கிலி படிக்கட்டில் ஏறி இங்கிட்டு வர்றது வந்து ரொம்ப இதாக இருக்குது. இங்கிட்ட எந்த புடிமானமே இல்லை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி வெடிப்பு மாதிரி இருக்கும். இதில் இப்படியே காலை வச்சு இப்படி பின்னாடி கையை வச்சு கூட நீங்கள் வரலாம். இப்போ வந்து இந்த இது பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே சரியான இது சர்க்கிள் தான். சறுக்குனா கீழே தான் டேரெக்டாக. அதனால தான் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சருன்றது. பார்த்து நம்ம ஏறணும் காய்ஸ், சும்மா இல்லை. இப்போ நான் எப்படி போக போகிறேன்னா, இந்த ஆடு வந்து புழுக்கப்பட்டிருக்கு. இதை ஃபாலோ பண்ணி போய் நான் ரூட்டை கண்டுபிடிக்க போகிறேன். கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், பழைய டெக்னிக்கு. சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. இங்கிட்டு ஒரு பாதை மாதிரி போகுது, இதில் போய் பார்ப்போம். டடா ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவன் வருவாங்க. வர்ற மாதிரி அடி பேசிக்கிட்டு வர மாட்டாச்சு.